வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் மரியா. இன்றைக்கி நம்ம கிளாஸில் 10ஆம் வகுப்பு கணிதம் உறவுகளும் சார்புகளும் அழகில் எடுத்துக்காட்டு 1.1 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். A = 1 3 5, B = 2 3 எனில் ஃபஸ்ட்டு முதல் கேள்வி A cross B மற்றும் B cross Aவை காண்க. செகண்ட் சப்டிவிஷன் A cross B = B cross A ஆகுமா, இல்லையெனில் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவது சப்டிவிஷன் இதை நிரூபிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் சப்டிவிஷன் நம்ம என்னன்னு பார்க்கலாமா? A cross B, B cross A. ஃபஸ்ட்டு கிராஸ்னால் என்னது அப்படின்னு பார்ப்போம். ஏன் நம்ம கொடுத்துருந்தாங்க? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் A = 1 3 5, B = 2 3. A cross B and B cross A கேட்டிருந்தாங்க. கிராஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த கிராஸ்க்கு அர்த்தம் கொடுத்துருக்க ரெண்டு டேர்ம்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும்னு அர்த்தம். ஜாயின் அப்படின்னா என்னது, அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேர்மோட எலமெண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். 1 3 5 கிராஸ் B என்ன கொடுத்துருந்தாங்க? 2 3. இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம், அதாவது கிராஸ் பண்ணி எழுத போகிறோம். அது எப்படி எழுதோம்னா, Aல இருக்கிற முதல் உறுப்பில் Bயில் இருக்கிற முதல் உறுப்பை சேர்க்கணும். திரும்ப Aல இருக்க முதல் உறுப்பில் Bயில் இருக்க ரெண்டாவது உறுப்பை சேர்க்கணும். Bயில் மிச்சம் இருக்கா? இல்லை. அப்போ Aல முதல் உறுப்பு முடிஞ்சிருச்சு. Bயில் அப்போ ரெண்டாவது உறுப்புக்கு நம்ம Aல ரெண்டாவது உறுப்புக்கு போகலாம். Aல ரெண்டாவது உறுப்பு என்னதுப்பா? 3 3. Bயில் ரெண்டாவது உறுப்பு 2. அதே போல் நம்ம Aவையும் Bயையும் மாற்றி மாற்றி நம்ம சேர்க்கணும். இப்போ 5, 2 5, 3 A cross B நம்ம முடிச்சிட்டோம். இதே போல தான் B cross A. B என்னதுப்பா? 2, 3. A 1, 3, 5. இதுவும் ஒரே போல் ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. இங்கே ஏவோட உறுப்பு முதல்ல இருக்குது, பியோட உறுப்பு இரண்டாவது இருக்குது. இங்கே பி உறுப்பு முதல்ல, ஏ உறுப்பு இரண்டாவது. அப்போ விடையும் மாறதானே செய்யும். 2, 1 2, 3 2, 5. அதே போல் 3, 1 3, 3 3, 5. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்னப்பா கேட்டிருந்தாங்க? A cross Bயும் B cross Aவும் ஈக்குவல் ஆகுமா, இல்லையெனில் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம A cross B, B cross A தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ இங்கே சமமா இல்லையான்னு மட்டும் பார்த்துடலாமா? சமம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா உறுப்பும் இங்கே கண்டிப்பாக இருக்கணும்னு அர்த்தம். செக் பண்ணலாமா? இங்கே 1, 2 இருக்குது, இங்கே 2, 1 தான் இருக்குது. 1, 2 இல்லை. அப்போ இதுவும் சமம் இல்லை. A cross B சமமில்லை B cross A. இல்லையெனில் ஏன் கேட்டிருந்தாங்களா? அதுக்கு காரணம், ஏனெனில் 1, 2 2, 1 சமமில்லை. 1, 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? 3, 1 தான் இருக்குது. அப்போ 1, 3 3, 1க்கு சமமில்லை. இப்படி எல்லாத்தையும் எழுதணுமான்னு கேட்டால் அப்படி அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி 2 மட்டும் நம்ம எழுதுனா போதும், அவ்வளோதான். செகண்ட் சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மூன்றாவது கேள்விக்கு போகலாம். மூன்றாவது கேள்வி என்னதுப்பா? n of A cross B = n of B cross A = n of A cross n of B. இப்படி கேட்டிருந்தாங்களா? ஃபஸ்ட்டு n of அப்படின்னா என்ன அர்த்தம்? n of அப்படின்னா என்ன அர்த்தம்னா, A cross B கண்டுபிடிச்சிட்டு அதில் இருக்கும் உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு அர்த்தம். உறுப்புகளின் எண்ணிக்கை A cross B நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், பார்ப்போமா? A cross B கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு பார்க்கணும். 1 2 இப்படி எண்ணிடக்கூடாது. நோ,
இது ஃபுல்லாக ஒரே உறுப்பு. 1 2 3 4 5 6. n ஆஃப் a cross b எத்தனைப்பா? 6. அதே போல் n ஆஃப் b cross a. b cross a எத்தனைப்பா இருக்குது? 1 2 3 4 5 6. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? n ஆஃப் a எத்தனை இருக்குது? 1 2 3. n ஆஃப் b 1 2. ஆனால் அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னதுன்னா n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b. அப்போ n ஆஃப் ஏவையும் n ஆஃப் பியையும் நம்ம பெருக்கல் பண்ணணுமா? n ஆஃப் a பெருக்கல் n ஆஃப் b ஈக்குவல் டு 3 பெருக்கல் 2. 3 2 6. இப்போ அவங்க கொடுத்துருக்க கேள்விப்படி பாருங்கள். n ஆஃப் a cross b 6. n ஆஃப் b cross a 6. n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b 6. அப்போ எல்லாம் சமமாயிருச்சா? therefore n ஆஃப் a cross b equal to n ஆஃப் b cross a equal to n ஆஃப் a into n ஆஃப் b என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். தேங்க்யூ.